Hi everyone, welcome to my channel. So என்னோட சேனல்ல இப்போதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்னைக்கு நான் வந்து ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். குர்தீஸ்லாம் நம்ம போடும்போது இந்த மேக்கப் லுக் சூப்பரா சூட் ஆகும். And இந்த மேக்கப் லுக் நான் கிரியேட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ப்ளஸ் வந்து எல்லா ஸ்கின் காம்ப்ளெக்ஷன்ஸ்க்கும் இந்த மேக்கப் லுக் வந்து கண்டிப்பா நல்லா சூட் ஆகும். And மேக்கப் லுக்கோடவே நான் வந்து ஒரு குட்டி ஹால் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த குர்தீஸ்லாம் பாத்தீங்கன்னா வந்து Amazonல பர்ச்சேஸ் பண்ணது ரொம்ப ரீசன்ட்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். இது வந்து எது எப்படி ரிசீவ் ஆயிருக்கு வர்த்தா இல்ல எல்லாமே வந்து பார்க்க போறீங்க இந்த வீடியோல. வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ கண்டினியூஸா பாருங்க. பார்த்துட்டு இருக்க நீங்க என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. and பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. and எப்பவுமே மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து டர்மா பாயோட ஹைட்ரா கிளென்சர் எடுத்து என்னோட ஃபுல் ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிட்டேன். and மாய்ஸ்சரைசருக்கு நான் நியூட்ரிடமோட மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்றேன். எப்பவுமே மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிடுவேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் நல்லா சாஃப்ட் ஆக்கிடும். ஸோ நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது ஸ்கின் நல்லா வந்து ஃப்ளாலெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் உங்ககிட்ட என்ன மாய்ஸ்சரைசர் இருக்கோ நீங்கள் அதுவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ண போறேன். ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து வெட் அண்ட் வைல்டோட ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன் வந்து எடுத்திருக்கேன். என்னோட ஷேட் வந்து கோல்டன் பேஜ். உங்களுக்கு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பிபி க்ரீமோ இல்லை சிசி க்ரீமோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு மீடியம் கவரேஜ் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகும்போது கூட வந்து வேர் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அவ்வளோ சீக்கிரமாக அந்த மேக்கப் வந்து உருகாது இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா. இதோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நான் வாங்கும்போது அமேசானில் வந்து 250 ருபீஸ்க்கு நான் வந்து வாங்கியிருந்தேன். நான் ஆஃபர் டைமில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் நீங்களும் அந்த டைம்லேயே வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போட்டு பிளெண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். ஸோ பிளெண்டிங் வைஸ்லேயும் இந்த ஃபவுண்டேஷன் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் இது எல்லாமே பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டோமா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பவுடர். நான் இபாவோட காம்பேக்ட் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். எப்போவுமே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் போட்ட ஃபவுண்டேஷன் வந்து அவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்காது. இந்த காம்பேக்ட் பவுடர் ஒரு லோ டு மீடியம் கவரேஜ் தரும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து இந்த ஷேட் எடுத்து என்னோட ஐலட்ஸில் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். நான் இங்கே வந்து ஒரு கோரல் ஷேட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ப்ரௌன் ஷேட் சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஐஷேடோ பேலட்டே இல்லைனா நீங்கள் காம்பேக்ட் பவுடரே வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப மைல்டான ஷேட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பளிச்சுன்னு இருக்க ஷேட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் நான் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ண போகிறேன். இது வந்து ஸ்டேக் வாக்கியோட ஐப்ரோ பென்சில். ஒரு இடத்துல வந்து பென்சில் இருக்கும், இன்னொரு இடத்துல வந்து இந்த ப்ரஷ் இருக்கும். இது ரொம்ப டார்க்கன்லாம் பண்ணாது. இருக்கிறதே வந்து உங்களுக்கு ஸ்கின் எங்கே தெரியுதோ அங்கே மட்டும் ஃபில் இன் பண்ணுறதுக்கு இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் நான் வந்து ஐப்ரோஸ் வந்து பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு வந்து கம்மியான இடம் தான் இருக்குது இது வந்து ஃபில் பண்ணுறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அது ஈவன் அவுட் பண்ணுறதுக்கு அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு கோம் பண்ணிக்கோங்க. அண்ட் காஜலுக்கு நான் வந்து கிளினிக்கோட காஜல் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து லாக்மியோட காஜல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே வந்து நல்லா தான் இருக்கும். ஃபுல்லாலாம் நான் வந்து அப்ளை பண்ண போகிறது இல்லை. ஒரு 3/4 அப்ளை பண்ணிட்டு நல்லா ஸ்மச் பண்ணி விட்டுருவேன். இந்த மாதிரி ஐ லுக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐ ஷேப்ஸ்க்கும் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லா ஐ ஷேப்ஸ்க்கும் நல்லாயிருக்கும். காஜலும் வந்து கலையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கழிச்சு தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா அடிஷ்னலாக நீங்கள் வந்து வாட்டர் லைனில் கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மஸ்காரா. நான் வந்து ப்ளூ ஹெவனோட வாக் ஃப்ரீ மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறேன். அஃபோர்டபுள் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மஸ்காரா இது தான். லேஷஸை நல்லா செப்பரேட் பண்ணும். ப்ளஸ் நல்லா திக்னஸும் கொடுக்கும். அண்ட் லிப்ஸ்டிக் ஷேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாருக்கும் சூட் ஆகிற மாதிரி இருக்க லிப்ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். இது வந்து என்வைபேயோட லிக்விட் லிப்ஸ்டிக். இந்த ஷேட் 18. டீப்பர் ஸ்கின் டோனுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஷேட். செம்மையாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. அண்ட் இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்குல்ல. ஸோ இதை லைட் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு ஷேட் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஷேட் நம்பர் வந்து 12. இது வந்து கொஞ்சம் லைட்டராக இருக்குது அதோட. ஸோ இதுவும் நான் வந்து அப்ளை பண்ணி ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இயரிங்க்கு நான் இந்த வீடியோக்கு எடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரீசெண்டாக வாங்கினது தான் அமேசானில். ஸோ சும்மா ஒரு ஹால் மாதிரி காமிக்கலான்னு காமிச்சேன். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்லா வந்து எப்படி சொல்கிறது, இதோட பீட் ஒர்க்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா குர்த்தீஸ்க்கும் வந்து நல்லாயிருக்கும், சல்வாருக்கும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டுத்துமே நான் வந்து வேர் பண்ணி இந்த லுக் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ குட்டி ஹால் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெண்டிங் லிஸ்ட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அமேசானில். ஸோ அதில் வந்து குர்த்தி அண்ட் குர்த்தி செட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இந்த கலெக்ஷனில் எது வந்து நல்லாயிருக்கு, எது வந்து வருது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த பிளாக் கலர் காட்டன் குர்த்தி. இதில் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சாண்டில் அண்ட் ரெட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்தியோட குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த குவாலிட்டி. நான் வாங்கின சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ் தான். இந்த குர்த்திக்கு மட்டும் இல்லை, இனிமேல் காமிக்க ஒரு குர்த்தியும் வந்து எஸ் சைஸில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து சைடில் கட் வராது, ஃபுல்லாக வந்து ஸ்டிச்டாக இருக்கும். ஓவராலாக இந்த குர்த்தி இதோட ப்ரைஸ்க்கு சூப்பராக இருக்குது. காலேஜுக்கும் வந்து வேர் பண்ணிட்டு போகலாம், இல்லை சும்மா கேஷுவல் அவுட்டிங் கூட நீங்கள் வந்து வேர் பண்ணிட்டு போகலாம். சூப்பராக இருக்குது இது. நெக்ஸ்ட் நான் வந்து இந்த ஒயிட் குர்த்தி வந்து வாங்கியிருந்தேன். இதோட கலர் காம்பினேஷன் வந்து கொஞ்சம் கோரல் இருக்குது, கொஞ்சம் ஆரஞ்சு இருக்குது, கொஞ்சம் க்ரீன் இருக்குது.
இதோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்ட். இதோட குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து 4+ இருக்க ரேட்டிங்கில் இருக்க குர்த்திஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். சைடில் வந்து ஸ்லிட் வரும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் நான் வந்து வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் கறி குர்த்தி. ஸோ இதில் இருக்க அந்த எம்ப்ராய்டரி பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. சீரியஸாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபுல் ட்ரெஸ்லேயே எம்ப்ராய்டரி இருக்குது. கை, அதுக்கப்புறம் நெக், அதுக்கப்புறம் பேக்கில் கூட வந்து இதில் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நீட்டான எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த குர்த்தியில் இருக்க டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த குர்த்தி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம்ம ஒர்க் தான். இது ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க்ஸ்லாம் தெரியறதுக்காக தான் நான் வந்து எந்த லைட்ஸும் யூஸ் பண்ணாமல் நேச்சுரல் லைட்டில் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த குர்த்தி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்ம ஒர்க், நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது இந்த குர்த்தி ஓவராலாக பார்க்குறதுக்கு. இந்த மெட்டீரியல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் கூட மெட்டீரியல் குவாலிட்டி வந்து நல்லா இருந்தது. இந்த குர்த்தியோட சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே கூட வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லைனிங் கிளாத் தான். லைனிங் கிளாத் அது கொஞ்சம் திக்காக இருக்கணும்ல, அதுவும் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ என்ன தான் டிசைன்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும், மெயின் குர்த்தி நல்லா இருந்தாலும், இது நல்லா இருக்கணும், இது நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து போடவே முடியும். அதனால இந்த குர்த்தியை நான் வந்து இப்போ ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நான் வந்து காமிக்க போகிறது பார்த்தீங்கன்னா குர்த்தி செட் மாதிரி வரும். இது நல்ல ஒரு எல்லோ கலர் குர்த்தி. இதில் வந்து காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சில்வரும் இருக்கும், கோல்டும் இருக்கும். இந்த குர்த்தியில் எனக்கு ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வரும்போது செம்மையாக கசங்கி வந்தது. இது நான் போடவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ தான் எடுக்கிறேன். அவ்வளோ கசங்கி இருந்தது இது. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அயனிங்க்கு கொடுத்துருந்தேன். அதனால உங்களுக்கு எப்படி ரிசீவ் ஆச்சுன்னு காமிக்கிறதுக்காக தான் அயன் பண்ணாமல் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பாக்கெட்ஸ் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. வேர் பண்ணதுக்கப்புறம் அயன்லாம் பண்ணிட்டு வேர் பண்ணதுக்கப்புறம் செம்மையாக இருக்குது இந்த ட்ரெஸ் பார்க்குறதுக்கு. இந்த துப்பட்டாவில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து சில்வராக இருக்கும், இன்னொரு சைடில் வந்து கோல்டாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி வேணால் வந்து வேர் பண்ணிக்கலாம் இதை. இதுக்கு முன்னாடி நான் கோல்டு காமிச்சேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சில்வர். ஃபங்க்ஷனு, பூஜை எல்லாத்துக்குமே வந்து செம்மையாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு. துப்பட்டா எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டேசல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது இந்த ஓவரால் அந்த குர்த்தி செட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு குர்த்தி செட் தான். இது வந்து ஒரு நல்ல ஒரு ரோஸ் கலரில் வந்து இந்த கிரே கலரை மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு குர்த்தி இது. இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால தான் இதை நான் சூஸே பண்ணியிருந்தேன். அண்ட் இதோட நெக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹோல் வரும். டீப் நெக்லாம் கிடையாது, நார்மல் நெக் தான் இதுக்கு. ஹேண்டு வந்து 3/4 ஹேண்ட். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. எண்ட்லேயும் பார்டர் ஒர்க் வரும். அதில் பார்த்தீங்கன்னா சில்வர் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. சில்வர் லேஸ் இருக்கும்ல, அதை அட்டாச் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் பேண்ட் வரும். பிளாசோ ஸ்டைலில் இருக்கும். பேண்ட்டோட எண்டிங்லேயும் மறுபடியும் வந்து லேஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் துப்பட்டாவும் நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியலில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, this is Akshara saying bye bye. Take care of yourself. Bye.